ஸ்னோ ஸ்டார்ம் முடிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்தாலும் வந்துச்சு, பசங்களால் வெளியே போய் விளையாட முடியல. ஒரு வழியாக 1 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் என் பையன் வெளியில் விளையாட கிளம்புனான். அவங்க ஸ்னோவில் விளையாட போனாலே எல்லா உடைகளையும் போட்டுட்டு அப்புறம் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு தான் கிளம்புவாங்க. இப்போ அவனோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸ்னோ ஸ்டார்ம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் டெம்பரேச்சர் இவ்வளோ நாள் ரொம்பவே மைனஸ்லேயே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படியே கரையாமல் இருக்குது. அவனும் இவ்வளோ நாள் அதனால் வெளியில் விளையாட போகலை. எந்த பசங்களும் அவ்வளோவா வெளியில் விளையாட வரல. இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகலாம் அப்படின்னு போனான். டெம்பரேச்சர் நல்லா இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இந்த ஸ்னோ எல்லாமே உருகி தண்ணியாகவே மாறி இருக்கும். இன்னும் டெம்பரேச்சர் ரொம்பவே ட்ராப்பாக தான் இருக்கிறதுனால இன்னும் வரைக்கும் ஸ்னோ அப்படியே இருக்குது. ஆனால் இந்த டெம்பரேச்சர் கூட பார்த்திங்கன்னா நல்ல டெம்பரேச்சர்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனால தான் இது எல்லாமே ஸ்னோவாக இருக்குது. இல்லைனா இந்நேரத்துக்கு இது ஐஸ் ஆகி இது மேலே நடக்கும்போது வழுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நடந்தால் கால்லாம் உள்ளே போயிட்டு வருதுன்னா இன்னும் அது ஸ்னோவாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இன்றைக்கி இருந்ததுனால தான் வெளியே வர முடிஞ்சுது. நிறைய பேர் பசங்க விளையாடுற ஸ்னோ வீடியோ போட சொன்னீங்க. இன்றைக்கி என் பையன் கூட மற்ற பசங்கள்லாம் வருவாங்க. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அவனை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பசங்க ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அவங்க ரொம்பவே ஜாலியாக எப்போயுமே ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இந்த ஸ்னோவில் விளையாடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்னோவில் விளையாடுனா சளி பிடிக்கும், அப்புறம் குளிருமா இது ரொம்ப அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம எப்படி வெயில்லையும் மழையிலையும் நம்ம ஊரில் இருந்து பழகியிருப்போமோ அது மாதிரி இங்கேயும் அவங்க கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்க இந்த ஃபுல் சூட் போட்டிருக்காங்கல்ல, உள்ளே தெர்மல் வேர் எல்லாமே போட்டிருப்பாங்க, மேலே ஸ்னோ பேண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டிருக்கும்போது அவங்களுக்கு குளிர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளியில் வந்தால் எனக்கு ரொம்ப குளிர தான் செய்யும். ஆனால் வேறு வழி இல்லை. இதுக்கு பயந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா ஃபுல் டைம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதையும் தாண்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில் எப்போவும் நம்ம செய்கிற வேலைகளெல்லாம் செய்யலாம். அதுவும் நமக்காவது பரவாயில்ல. பசங்களெல்லாம் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதுங்கிறது ரொம்பவே முடியாத காரியம். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வெளியே விளையாட அனுப்பி விட்ருவோம். அவங்களுக்கு குளிர்ந்துச்சுன்னா அவங்களே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க.